தாய்மார்கள, பெரியோர்கள, அனைவருக்கும் வணக்கம். இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளான இன்று அவரது நினைவிடத்தில் திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார். அதுபோது கழகத்தின் துணைத் தலைவர் களி பூங்குன்றன், கழகத்தின் பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் உள்ளிட்டோர் பங்கெடுத்துள்ளனர். இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். அண்ணா மறைந்த போது தந்தை பெரியார் எழுதிய அறிக்கையின் தலைப்பைத்தான் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க என்பதே அதன் விரிவாக்கமே திராவிட மாடல் ஆட்சி. அண்ணா நினைவு நாளில் ஐயா அண்ணா வழி பயணிப்போம் என்று அறிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் அறிவாசான், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஈரோட்டு குருகுலத்தின் தலை மாணாக்கர் அறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாள் என்று இது ஒரு வரலாற்று குறிப்பு நாள். மற்றபடி பேரறிஞர் அண்ணாவை நாடும் நாமும் என்றும் மறந்தோம் இல்லை. இன்றைய திராவிட மாடல் ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஒப்பற்ற ஆட்சியின் சரித்திர சாதனைகளிலும் எல்லாம் எங்களுக்கே என்று கருதி நடந்திடும் ஒன்றிய பாஜக ஆட்சி என்ற மக்கள் விரோத ஆட்சியினரை எதிர்த்து எதிர்நீச்சலில் வெற்றி கண்டு போராடும் போராட்ட களத்திலும் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் முதுகெலும்புள்ள ஆட்சியின் முழக்கத்திலும் தந்தை பெரியாரின் சுயமரியாதை கொள்கை பின்னணியும் அண்ணாவின் அற்புதமான அரசியல் வியூகமும் விவேகமும் பதிந்தே இருக்கின்றன. நாளும் அறிஞர் அண்ணா இயற்றிய அரசியல் விளக்கை ஆரியம் அணைத்து விடாமல் பெரியாரை துணை கொண்டு துணிவுடன் கலைஞர் வகுத்த ஆட்சி பாதையை அகிலமும் பாராட்டி போட்டிடும் வகையில் தனது அயராது உழைப்பு என்பதன் மூலம் இன்றைய நம் முதலமைச்சர் அதனை சறுக்கல் சுருக்கல் இல்லாமல் பெருக்கல் மூலம் நாளும் பெரிதாக்கி வரலாறு படைப்பதில் பெரியார் வாழ்கிறார், அண்ணாவும் வாழ்கிறார், திராவிடமும் வாழுகிறது. எனவேதான் ஆரியம் அலறுகிறது. அண்ணா மறைந்த 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் இரவு நடுநிசையில் தந்தை பெரியார் எழுதிய அறிக்கை, அவர் இட்ட தலைப்பு என்ன தெரியுமா? இளைய சமுதாயமே தெரிந்து கொள்ளுங்கள், அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க என்பதே. அதன் விரிவாக்கமே இன்றைய தொடர் திராவிட மாடல் ஆட்சிகள். உரிமை போர் எங்கெல்லாம் வெடிக்கிறதோ அங்கெல்லாம் ஐயாவும் அண்ணாவும் என்றும் இரட்டை குழலின் தோட்டாக்களாகவே இருப்பர் என்பது உறுதி, உறுதியிலும் உறுதி. ஐயா அண்ணா வழியில் பயணிப்போம், அண்ணா வாழ்க என்று அறிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நீட் தேர்வு வந்த ஆரம்பம் முதலே அதனை தொடர்ந்து திராவிடர் கழகம் எதிர்த்து வருகிறது. இது ஒரு மோசடியான தேர்வு முறை, இது சமூக நீதிக்கு எதிரானது என்பது அதனை நிரூபிக்கும் வகையில்தான் சில தினங்களுக்கு முன்பாக வெளிவந்த அதிர்ச்சியூட்டும் ஒரு மோசடி செய்தி நடைபெற்றிருக்கிறது. மருத்துவக் கல்லூரியில் என்ஆர்ஐ கோட்டா என்ற பெயரில் இடபிள்யூஎஸ் பிரிவில் 497 உயர்ஜாதி பார்ப்பனர்கள் படித்திருப்பது தில்லுமுள்ளாக அம்பலமாக வெளிவந்திருக்கிறது. நீட் முதுநிலை தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்ற உயர்ஜாதி ஏழை மாணவர்கள் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர்ந்ததுதான் அம்பலமாகி இருக்கிறது. முதுநிலை நீட் தரவரிசை பட்டியலில் 1.5 லட்சம் பேருக்கு பின்னால் உள்ள 497 பேர் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்து என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் வசூலிக்கப்படும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவிட முன்வந்துள்ளனர். இந்த உயர்ஜாதி பிரிவில் வரும் இந்தியர்கள் என்ஆர்ஐ என தகுதியை மாற்றாமல் இருந்திருந்தால் அந்த இடங்கள் நிர்வாக ஒதுக்கீட்டில் வந்திருக்கும். நிர்வாக ஒதுக்கீட்டில் சென்றிருந்தால் பல கோடி கட்டணத்துக்கு பதில் குறைந்த கட்டணத்தில் மற்ற மாணவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் அதனை தில்லுமுள்ளு செய்து இந்தியர்களாக இருப்பவர்கள் என்ஆர்ஐ என்று மாற்றி இருக்கிறார்கள். இவர்களின் பெற்றோர்கள்
வெளிநாட்டில் வேலை செய்பவர்களாக இல்லை, இவர்களது உறவினர்கள் அங்கே வேலையில் இருந்திருக்கிறார்கள். அதனை பயன்படுத்தி என்ஆர்ஐ என்று மாற்றி இந்த திட்டமிட்ட செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உயர்ஜாதி ஏழை மாணவர்கள் 145 பேர் இவ்வாறு கோடிக்கணக்கில் செலுத்தி முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் ஒரு சட்டம் 5 நாட்களுக்குள் ஒரு சட்டமாகியது என்றால் அது இந்த இடபிள்யூஎஸ் என்பதுதான். அதுவரை இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மிகப்பெரிய அவலமான சொற்களை பயன்படுத்தி வைத்த இந்த உயர் ஜாதிக்காரர்கள் அவர்களுக்கு அந்த இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய 8 லட்சம் வருமானம் உள்ளவர்கள் ஏழைகள் என்று கருதி அந்த இடபிள்யூஎஸ் சட்டமானது வந்தது. இந்த இடபிள்யூஎஸ் சட்டத்தில் தான் இவர்கள் பயன்படுத்தி அதிகபட்சமாக உயர்ஜாதி ஏழை மாணவர் ஒருவர் 4,23,00,000 கட்டணம் செலுத்தியதாக தகவல் அம்பலகமாகியிருக்கிறது. நீட் தேர்வில் முறைகேடு நடப்பதற்கு உயர்ஜாதி ஏழை மாணவர்கள் ஒதுக்கீட்டே சான்றாக மாறியிருப்பதாகவும், முறைகேடுகளை தடுக்க நீட் தேர்வை ரத்து செய்வது மட்டுமே தீர்வாகும் என மருத்துவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இந்த செய்தி தான் நாடு முழுவதும் தற்போது மிகப்பெரிய வைரலாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் நமக்கு எதிராக செயல்படுவதாக நினைத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மீண்டும் படுகொலியில் தள்ள நினைக்கும் சதியை முறியடிப்போம் என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். பெண்ணையாறு நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடுவர் மன்றம் அமைக்க ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்றைக்கு மக்களவையில் மிகப்பெரிய கடும் அமளி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களவைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் என்னவென்றால், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பகிரங்கமாக வைத்த ஒரு குற்றச்சாட்டு தான். இந்திய சீன மோதலின் போது சீனாவை சேர்ந்த 4 டாங்கிகள் இந்திய எல்லைக்குள் நுழைந்ததாக மேனாள் இராணுவ தளபதி நரவனேயின் வெளியிடப்படாத சுயசரிதையில் எழுதப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி கூறியதை அடுத்து மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் ஒத்திவைத்திருக்கிறார். இந்த செய்திதான் தற்பொழுது பரபரப்பாகி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அறிவித்த பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான தேடுதல் குழுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் அதிநவீன நரம்பியல் சிகிச்சை மூலம் மருத்துவ மாணவிக்கு மறுவாழ்வு அளித்தனர். சாதனை படைத்த மருத்துவர்களுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் பாராட்டியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு அதிகமாக கடனை வாங்கி மக்களின் தலையில் சுமைகளை சுமத்தி இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. ஆனால் தமிழ்நாடு வளர்ச்சிக்காகத்தான் அந்த கடனை தன் அளவிற்காக வாங்கி இருக்கிறது என்பதை பல்வேறு தரவுகள் மூலமாக அது விளக்கி இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழலில்தான் 200 லட்சம் கோடியை தொட்டிருக்கிறது இந்தியாவின் கடன். இதற்கு வட்டி மட்டும் 14 லட்சம் கோடி கட்ட இருக்கிறது. ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த 2026 ஆண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட் நாட்டின் நிதி நிலைமை குறித்து முக்கிய தரவுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிதியாண்டில் நிலவும் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க ஒன்றிய அரசு 17.2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு புதிய கடன்களை பெற முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் இந்திய அரசின் ஒட்டுமொத்த கடன் சுமையானது 200 லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்திய அரசு வாங்கியுள்ள இந்த கடன்களுக்காக ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய வட்டி தொகையானது மலைக்க வைப்பதாக இருக்கிறது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வட்டி செலவினங்களுக்காக மட்டுமே சுமார் 13.66 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கப்பட்டுள்ளது. இது அரசின் ஒட்டுமொத்த செலவினத்தின் 20 முதல் 25% வரை ஆகும். இன்னும் எளிமையாக மக்களுக்கு புரியும் வகையில் சொல்ல வேண்டுமானால், இந்திய அரசுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு 1 ரூபாய் வருவாயிலும் சுமார் 25 பைசா வட்டியாக கட்டுவதற்கே செலவிடப்படுவதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இருமுறை தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்தை தேசிய கீதத்துக்கு பிறகு பாட வைத்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தமிழ் உணர்வாளர்கள் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சியின் கவனத்திற்கு சென்னை அமைந்த கரையில் உள்ள திருவீதி அம்மன் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பயன்படுத்தும் பொது பாதையை ஆக்கிரமித்து கோவில் வளைவு கட்டி வருகிறார்கள். சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்குமா என்ற இந்த பெட்டி செய்தி வெளிவந்திருக்கிறது.
மேலும் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவரின் பொதுக்கூட்ட உரைகள், பேட்டிகள், குழந்தைகளுக்கான காணொளிகள், பகுத்தறிவு திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTT செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.